எஸ் இங்க ஒரு சின்ன பையனுக்கு அவனுடைய சுருட்ட முடியானது சுத்தமா வந்து பிடிக்கல. இதனால தன்னோட தலைமுடியை போட்டு டெய்லி வந்து சீவிட்டு இருக்கான். பட் அப்படி வந்து அவனோட முடியானது ஸ்ட்ரைட்டாக வந்து இல்ல. சரி ஆயிலையாவது தேய்ச்சி முடியை ஸ்ட்ரைட் பண்ணலான்னு ட்ரை பண்றான். பட் அப்படி அவனுடைய முடியானது ஸ்ட்ரைட்டாக வந்து இல்ல. இப்போ இந்த ஒரு விஷயத்தை இவனோட பாட்டி கிட்ட வந்து சொல்றான். அவனோட பாட்டியை பார்த்தனா ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி அவனோட முடியை ஸ்ட்ரைட் ஆக்கி வந்து விட்டுறாங்க. இப்போ இந்த ஹேர் ஸ்டைலானது அவனுக்கு ரொம்பவே பிடிக்க வந்து செஞ்சிருக்கு. மறுநாள் இவன் தலைக்கு குளிச்சா மறுபடியும் அவனோட முடியானது பார்த்தனா அப்படி சுருட்ட முடியாவே வந்து மாறிடுது. ஆக்சுவலா அந்த ஒரு சின்ன பையனுக்கு பார்த்தனா தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும். இதனால ஒரு சின்ன பையன் பார்த்தனா பெர்மனன்ட்டா நம்ம முடி எப்படி ஸ்ட்ரைட் ஆக்குறதுன்னு சொல்லி இன்டர்நெட்ல செக் பண்ணி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு பொண்ணு பார்த்தனா தன்னோட முடியை ஸ்ட்ரைட்னரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணதா சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கா. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரைட்னரை வாங்கி இவன் தன்னோட தலைக்கு பார்த்தனா யூஸ் பண்ண வந்து செய்யறான். இவன் அப்படி ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்கத உன்னோட அம்மா பார்த்தனா பார்த்துட்டு பாத்ரூமுக்கு வேகமா தூக்கிட்டு போய் உன்னோட தலையை பார்த்தனா வாஷ் பண்ணி வந்து விட்டுறாங்க. இப்படியே போக போக டெய்லி தன்னோட முடியை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கதால உன்னோட அம்மா பாத்தீங்கன்னா இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரேசர் ஒன்று கொடுத்து தலையை பார்த்தினா மொட்டையடிக்க வந்து சொல்லிடுறாங்க. இப்ப வேற வழி இல்லாததால ஸ்டார் ஆகக்கூடிய தோட கனவு பார்த்தினா ஒதுக்கி வச்சுட்டு தோட தலையை மொட்டையடிக்க வந்து செஞ்சிடறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.